ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக் ஐடி அகாடமி. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் செஷனில் சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். அந்த செஷனை பார்க்காதவங்க அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செஷனை பாருங்க, அப்போ தான் ஆர்டராக இருக்கும். ஓகே, வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். இன்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னன்னா, இட் வில் ரிட்டர்ன் பொசிஷன் ஆஃப் த கேரக்டர். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம், அந்த ஸ்ட்ரிங்ல ஒரு பர்டிகுலர் கேரக்டரோ இல்லை பர்டிகுலர் வேர்டை நம்ம கொடுத்து சர்ச் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா, அதுல அந்த வேர்டு இல்லைன்னா கேரக்டர் எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிற நம்பரை பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஸ்டார்ட் பொசிஷன் ஆஃப் த கேரக்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் வந்து நம்ம இன்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றோம். இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபங்க்ஷன், நம்ம ஆரக்கிள் எஸ்கியூஎல் பிஎல்எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன் எழுதும்போது, ப்ரொசீஜர் எழுதும்போது, ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணும்போது இந்த இன்ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். இது எப்படிங்கிறத பாருங்க. இப்போ சப்போஸ் நம்ம தேடுற அந்த ஸ்ட்ரிங் வந்து இல்லை அப்படின்னா, இல்லை அந்த கேரக்டர் இல்லை அப்படின்னா, நமக்கு 0 அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்க, இதுதான் சின்டாக்ஸ். நீங்க வந்து சின்டாக்ஸ் வந்து இன்ஸ்ட்ரிங் ஆஃப், நம்ம வந்து ஸ்ட்ரிங் கிவன் ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். அதுல இருந்து எந்த ஸ்ட்ரிங்கை நம்ம தேடுறோமோ அந்த சப்ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பொசிஷன், அக்கரன்ஸ். ஸோ இது கொடுக்கணும். இப்போ இது வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எழுதலாம். ஒன்று வந்து இன்ஸ்ட்ரிங் ஆஃப், ஸ்ட்ரிங் கொடுத்து சப்ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன நம்ம தேடுறோம் அப்படிங்கிறத அந்த சப்ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். இன்ஸ்ட்ரிங் கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கு, சப்ஸ்ட்ரிங்கு, ஸ்டார்ட் பொசிஷன், இந்த மாதிரி 2 ஆர்குமெண்ட்ஸ் இல்லைனா 3 ஆர்குமெண்ட்ஸ் இல்லை 4 ஆர்குமெண்ட்ஸ். இந்த அக்கரன்ஸ் எத்தனாவது அக்கரன்ஸ் அப்படிங்கிறது தேடலாம். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எந்த ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் லெஃப்ட் டு ரைட் இதுதான் பொசிஷன். 1 2 3 4 5 இன்க்ளூடிங் ஸ்பேஸ் வந்து அதை எடுத்துக்கும். இதே மாதிரி ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்தாலும் இதே மாதிரி தான். -1 -2 -3 -4 இப்படி எடுக்கும், இன்க்ளூடிங் ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ இதை வச்சுட்டு எப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரிங் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இன்ஸ்ட்ரிங் ஆஃப், இதுதான் வந்து கிவன் ஸ்ட்ரிங். வெல்கம் டு பிஎல்எஸ்கியூஎல் செஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுல நம்ம எல் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து சர்ச் பண்றோம். இப்போ எல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு எல் இருக்கு, ஆனா இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். இந்த எல்லை எடுத்துக்காது, இது வந்து எடுத்துக்காதீங்க, இது வந்து எடுத்துக்காது. இதுல இருந்து நேரா பாருங்க, இந்த இடத்துல தான் அந்த எல் இருக்கு. இப்போ வந்து இங்க ஒரு எல் இருக்கு, இந்த எல் எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எடுத்துக்காது. ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் தான் எடுத்துக்கும். நம்ம 2 ஆர்குமெண்ட் தான் இதுல கொடுத்துருக்குறோம். ஒன்று வந்து கிவன் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 13 அப்படிங்கிற பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பாருங்க, நான் இதே தான் இங்க கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். 13 அப்படிங்கிற பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்தது நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, செலக்டிங் ஸ்ட்ரிங் ஆஃப் வெல்கம் டு என்ஐசி ஐடி அகாடமி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுல எல் அப்படிங்கிறத தேடுறோம். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா எல் அப்படிங்கிறதே இல்லை. இந்த இடத்துல எல் இருக்கு, ஆனா அது வந்து லோயர் கேஸ்ல இருக்கு. அப்போ இதை சர்ச் பண்ணாது, இதை வந்து எடுத்துக்காது. அப்போ எல் எங்க இருக்குன்னு பார்க்குது, இல்லவே இல்லை. அதனால நமக்கு 0 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். நம்ம தேடுற அந்த ஸ்ட்ரிங் இல்லை, அந்த கேரக்டர் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். பாருங்க, 0 தான் ரிட்டர்ன் பண்ணும். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுல கார்பரேட் ஃப்ளோர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். இதுல வந்து ஆர் இந்த இடத்துல இருக்குன்னு பாக்குறோம். இப்போ இதுலயும் 2 ஆர்குமெண்ட் தான் கொடுக்குறோம். பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஆர் இருக்கு, இங்க ஒரு ஆர் இருக்கு, இங்க ஒரு ஆர் இருக்கு. சரி, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 3 ரிட்டர்ன் பண்ணோம். இல்ல எனக்கு 2வது ஆர் எடுக்கணும் அப்படின்னா எந்த பொசிஷன்ல இருந்து நம்ம சர்ச் பண்றோம் அப்படிங்கிறதுல இருந்து எத்தனாவது அக்கரன்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், செகண்ட் அக்கரன்ஸ், இது தேர்ட் அக்கரன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து செகண்ட் அக்கரன்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா 1,2 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா எக்ஸ்ட்ராவா அது என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து 2வது அக்கரன்ஸ் வந்து இந்த இதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து என்ன ரிசல்ட் வரும்னா இதுக்கு வந்து 3 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பாருங்க, நான் வந்து காமிக்கிறேன். இப்போ இது 3 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 3 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல கார்பரேட் ஃப்ளோர்ல ஏபின்னு சர்ச் பண்றோம். இப்போ ஏபிங்கிறது இங்க இல்லை, அதனால இதுக்கு வந்து 0 ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதுவும் பாருங்க 0 அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் 2 ஆர்குமெண்ட் தான் கொடுத்துருந்தோம். அதாவது கிவன் ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் அந்த எந்த வேர்டை வந்து நம்ம சர்ச் பண்றோமோ, எந்த கேரக்டர் சர்ச் பண்ணுமோ அது கொடுத்துருந்தோம். ஓகே, இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இதை எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா 4 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல பாருங்க, இன்ஸ்ட்ரிங் ஆஃப் கார்பரேட் ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கார்பரேட் ஃப்ளோர்ல ஓஆருங்கிறது ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து செகண்ட் அக்கரன்ஸ் எங்க வருதுன்னு கேட்குறோம். ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து செகண்ட் அக்கரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் இது, அதுக்கப்புறம் செகண்ட் அக்கரன்ஸ் இது. ஸோ இதுதான் இந்த ஓஆர் தான் வருது. இதுக்கப்புறம் இது எந்த ஓஆர் வந்து எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 1 2
3 4 5. ஸோ 5ன்னு ரிட்டர்ன் பண்ணோம். எப்பவுமே நம்ம வந்து அந்த ரிட்டர்ன் பண்ற நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து தான் கவுண்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து தான் கவுண்ட் பண்ணணும். பாருங்க 1ல இருந்து 5 அப்படின்னு சொல்லும். ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் த கேரக்டர் தான் வரும். ஓஆர் அப்படிங்கிறது ரெண்டு கேரக்டரா இருந்தாலும் அது வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் த கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணும். இங்க பாருங்க இதுக்கு வந்து 1,2 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 5ன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். சரி, ஓகே. அடுத்தது பாருங்க தேர்ட் பொசிஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்னு அர்த்தம். இது வந்து ஓஆர் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கு தேர்ட் பொசிஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். ஸோ தேர்ட் பொசிஷன்ல இருந்து அப்படின்னா இதுல இருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இதுல இருந்தா ரைட் சைட்ல நம்ம கன்சிடர் பண்ணோம். இதுல இருந்து ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எங்க வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம கவுண்ட் பண்ணும்போது இங்கிருந்து கவுண்ட் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட்ல இருந்தா கவுண்ட் பண்ணணும். இது 1 2 3 4 5. ஸோ இதுக்கும் அதே 5 தான் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ பாருங்க 5 ரிட்டர்ன் பண்ணும். இதுவும் அதே 5 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ல 4 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தோம். அதாவது ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ரிங்கை சர்ச் பண்ணோம் அந்த ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் 4 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி 4 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ இது இல்லாமல் நம்ம வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இன் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டு திஸ் இஸ் அ பிளேலிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை -1ல இருந்து பார்க்குறோம். ஸோ -1 அப்படிங்கிறது இந்த சைடுல இருந்து நம்ம வரணும், ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து வரணும். -1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். ஸோ ஃப்ரம் ரிவர்ஸ் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்னு அர்த்தம். அதுதான் அந்த மைனஸ் சிம்பிள் வந்து சொல்லும். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். அப்ப எந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ணும்? இங்கிருந்து கவுண்ட் பண்ணுமா, இப்படி கவுண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி கவுண்ட் பண்ணாது, இங்கிருந்து தான் கவுண்ட் பண்ணும். இங்கிருந்து தான் கவுண்ட் பண்ணும். இப்போ பாருங்க எப்படி கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ 16 அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இப்போ இதனோட ரிசல்ட் பாருங்க. இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது ஃப்ரம் ரிவர்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், ஸோ 16 அப்படிங்கிற அந்த நம்பர் தான் கொடுக்கும். சரி, ஓகே. அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் 4 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறோம். ஸோ கிவன் ஸ்ட்ரிங் வந்து திஸ் இஸ் அ திங் அப்படின்னு கொடுத்துட்டு டிஹெச் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் பொசிஷன், அதாவது ஃப்ரம் ரிவர்ஸ்ல இருந்து, ஃப்ரம் மைனஸ்னாலே ஃப்ரம் ரிவர்ஸ்ல இருந்து தேர்ட் பொசிஷன் தேர்ட் அக்கரன்ஸ்னு அர்த்தம். தேர்ட் பொசிஷன் தேர்ட் அக்கரன்ஸ். ஸோ அப்போ இங்கிருந்து வர்றோம். நம்ம பார்த்தீங்கன்னா டிஹெச் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸு, செகண்ட் அக்கரன்ஸு, தேர்ட் அக்கரன்ஸ். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனே இருக்கிறதுனால அது வந்து 1 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ 1 தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கேரக்டர் டு ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ், நம்ம ஸ்பேஸ் எடுக்கிறோம். இந்த இடத்துல 2 ஆர்குமெண்ட் மட்டும் எடுக்கிறோம். அப்போ வெல்கம் டு நிக் ஐடி அகாடமின்னு நான் கொடுத்துருக்குறேன். இதுல இருந்து வரும்போது இங்கிருந்து வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் மட்டும் எடுக்கிறோம். அப்போ இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8th பொசிஷன் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ 8ன்னு வரும். இது பார்த்தீங்கன்னா அதே ஸ்பேஸ் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து செகண்ட் அக்கரன்ஸ். ஸோ இது வந்து 8, இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் 9 10 11. ஸோ 11 அப்படிங்கிற பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வந்து இந்த இன்ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இதுல நான் வந்து ஒரு குவிஸ்லாம் கேட்டிருக்கேன். இந்த குவிஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்க. நீங்க வந்து இந்த குவிஸுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்க. செலக்ட் இன்ஸ்ட்ரிங் ஆஃப் NICIT அகாடமின்னு நான் கொடுத்துட்டு அதில் அட் பொசிஷனை வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தேடுறோம். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் வந்து நிறைய குவிஸ் கேட்டிருக்கேன். குவிஸ் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்து இங்க வந்து நிறைய கொடுத்துருக்கேன். இந்த குவிஸ்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதனோட ஆன்சரை வந்து நம்மளோட கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ இதே தான் எடுத்துக்கோங்க, இதே ஸ்ட்ரிங் தான், எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்லாம் நம்ம வரும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ப்ராக்டிஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன். இப்போ இங்க வந்து 4 அப்படின்னா 4th பிளேஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்னு அர்த்தம். அதனால இது வந்து எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே பாருங்க. பார்த்துட்டு நீங்க ஆன்சரை வந்து கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இங்கேயே வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்டா அப்படின்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தது, இது எப்படி வருது அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்ஸ்லயே போஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து ஆன்சர் பண்றேன். நம்மளோட நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரிங்கையும் சப்ஸ்ட்ரிங்கையும் வச்சு நம்ம எப்படி வந்து நிறைய லாஜிக்கை பில்டு பண்றது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். அது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அதனால அந்த செஷனையும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணுவோம்.